கற்றதனால் ஆய பயனென்குல் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். ஓம் நமச்சிவாய. உலகில் அறத்தோடு வாழக்கூடிய அனைத்து தமிழின மக்களுக்கும் உங்கள் அன்பு குருவினுடைய பணிவான வணக்கம். இன்றைய பதிவு என்பது அறம் என்றால் என்ன அல்லது தர்மம் என்றால் என்ன, ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள். அறத்தை பற்றி தான் கேட்டார்கள். ஆனால் அறம் என்பது சைவத்தினுடைய மூலக்கூறு, தர்மம் என்பது வேதத்தினுடைய மூலக்கூறு. தர்மம், அதர்மம், சுதர்மம் என்று மூன்று சொல்வார்கள் வேதத்தில். தர்மமும் அதர்மமும் வினைப்பட்டு இயங்கக்கூடியது. வினையை விட்டு விலகி இயற்கையோடு ஒன்றி இயங்குவது சுதர்மம். ஆனால் நான் இங்கு அதை பற்றி விளக்கவில்லை, அறத்தை பற்றி தான் சொல்லப் போகிறேன். அறத்துக்கு மூன்று கூறுகள் உண்டு. அறம் என்பது ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என மூன்று கூறுகளை உள்ளடக்கியது தான் அறம். இந்த அறத்தை பற்றி நாம் கூறும்போது முக்கியமான இடத்தை பிடிப்பது ஒழுக்கம். அறத்தை மேலோட்டமாக சொன்னால் விதித்தன செய்வதும் விளக்கின ஒழிப்பதும் என்று மனு முதலிய நூல்களில் சொல்லப்பட்ட மூலக்கூறுதான் அறம். நம்முடைய வள்ளுவர் அறத்தை சொல்ல வரும்போது வழக்கையும் தண்டத்தையும் தள்ளிவிடுகிறார். காரணம், அது இயற்கையாகவே உணரப்படும் என்பது அவருடைய வாதம். ஆனால் அறம் என்பது ஒழுக்கம்தான் என எடுத்துக்கொண்டுதான் திருக்குறளை நமக்கு தந்திருக்கிறார். இங்கு என்ன விஷயம் என்று கேட்டால், 50 ஆண்டுகள் தொடங்கி 80 ஆண்டுகள் வரை, 1950 தொடங்கி 80 வரை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஆலயத்தை வழிபட சென்றார்கள். காரணம், அவர்கள் அறத்தோடு வாழ்ந்ததன் நிலை. ஆனால் இன்று அன்று வாழ்ந்த குழந்தைகள் பருவத்தில் இருந்தவர்கள் தான் இன்று முதியவர்களாக ஆலயத்துக்கு செல்கின்றார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய அனுபிரமம். ஆனால் இன்று வாழ்கிறவர்கள் ஒரு டூட் சொல்லக்கூடிய ஒரு பங்கன். நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு செல்வது என்றால் ஐயப்பனுடைய வரலாற்றுக்கும் ஐயப்பனுடைய விதிமுறைக்கும் அப்பாற்பட்டு காலையில மாலை போட்டு சாயங்காலம் கோயில் போயிட்டு வந்துடுவாங்க. 48 நாள் விரதம் இருப்பது கிடையாது. அவனுடைய ஒழுக்க நெறிகளை பயன்படுத்துவது கிடையாது. இதனால் தெய்வ பக்தியை முழுமையாக அடைய முடியாத நிலை அந்த பக்தர்களுக்கு ஏற்படுகிறது. என்ன கலர்ல வேணாலும் வேஷ்டி கட்டுவாங்க. கருப்பு கலர் தான் கட்ட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிற போது அதை உணர்வது கிடையாது. 18 படி வைத்திருப்பார்கள். 18 படி என்பது நாம் வாழ்க்கையில் நம் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படக்கூடிய அனுபவம். அந்த அனுபவம் தான் 18. மூல காரணமாக 3ம், நிலைத்த காரணமாக 15ம், ஆக மொத்தம் 18 அனுபவங்களை நாம் தாண்டி விட்டால் 36 தத்துவங்களை தாண்டி இறையாற்றலை பெற முடியும் என்பது அந்த 18 படி சொல்லக்கூடிய விளக்கம். நான் இப்போது சொல்ல போவது இன்றைய மனிதர்கள் மத்தியில், கலியுகத்தில் இன்றைய மனிதர்கள் மத்தியில் விஞ்ஞானத்திற்கு முழுமையான இடத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை கற்பனை என்றும் கதை என்றும் கட்டுரை என்றும் ஒதுக்கி விடுகிறார்கள். காரணம், அறிவில் தெளிவில்லாத நிலை. அந்த விஷயத்தை விளக்குவதற்காகத்தான் நான் வள்ளுவனிடம் இன்று உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். கற்கிறாய் கற்க கசடர கற்கிறாய், கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற கல்வியை பற்றி சொன்ன வள்ளுவன் தான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவான் நற்றால் தொழார் எனின். நீ படிக்கிறேன்னு சொல்றிய, உன்னுடைய படிப்பு இறைவன இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் மிக்க சக்தியை வணங்குவதுதான் என்று அந்த குரல் முடியும். எனவே கற்றதனால் ஆய பயன், முழுமையான பயன் என்கொள் வாளறிவன். வாளறிவென்றால் இந்த உலகத்தை முழுமையாக படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி வாழக்கூடிய அந்த அனுபவமான இறையாற்றலை வணங்குவதுதான் கல்விக்கு மூலம் என்பது இந்த குரலுடைய விளக்கம். இதை நாம் சர்வசாதாரணமாக விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுக்கிறார்கள். எனவேதான் உங்களிடம் இப்போது நான் விஞ்ஞானத்தை பற்றிய பெரிய உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். ஆன்மீகம் சார்ந்தவர்கள், மெஞ்ஞானம் உடையவர்கள், சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள், வேதம் கற்றவர்கள், ஆகமும் கற்றவர்கள், உபநிடம் கற்றவர்கள், புராணம் கற்றவர்கள், ஆக மொத்தம் சொல்ல வேண்டுமென்றால் 10 பாட்டு, 8 தொகை, இன்னா 40, இனியவை 40, தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை கடல்
அத்தனை கண்ணில் போகக்கூடிய புத்தகங்களை எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதி என்றுதான் இறையை வணங்குவார்கள். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, படைக்கப்பட்ட பொருளும் இல்லை. அது அனாதியான பொருள். அது பதியாக என்றும் இருக்கக்கூடியது ஆன்மீகத்தினுடைய மூலப்பொருள். எனவே அதுக்கு முடிவு இல்லை. அது யாரும் இந்த நம்முடைய நூலறிவு கொண்டு சிற்றறிவு கொண்டு காண முடியாது. ஆனால் விஞ்ஞானம் மெய்ப்பொருள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இப்போது நான் விஞ்ஞானத்தை பற்றி சொல்லுகிறேன். விஞ்ஞானத்திற்கு 4 மூலக்கூறுகள் சரியாக இருக்கின்றன. 1 பௌதிகம், 2 ரசாயனம், 3 உயிரியல், 4வது கணிதவியல். மேலே கூறப்பட்ட பௌதிகம், ரசாயனம், உயிரியல் இவை 3ம் மேல் நோக்கி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதற்கு கணிதம் தேவை, கணிதவியல் தேவை. அந்த கணிதவியலினுடைய அடிப்படை என்னவென்று கேட்டால் எண் கணிதம் என்று சொல்லுவோம். 1லிருந்து 9 வரை. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இந்த எண் கணிதம் தான் கணிதத்துக்கான அடிப்படை. இப்போது நான் உங்களை கேட்கிறேன், 9க்கு மேல் அல்லது 10க்கு மேல் ஒரு கடைசி எண்ணை உங்களால் சொல்ல முடியும் என்று கேட்டால் நீங்கள் எந்த எண்ணை சொன்னாலும் நான் +1 என்று சொல்லிவிடுவேன். அப்போது அடுத்த இலக்கு வந்துவிடும். அப்போ அந்த இடத்தில் கணிதத்தை கண்டுபிடித்த சாமண்டியை உருவாக்கிய மனிதர்கள் என்ன செய்தார்கள்? இதற்கு முடிவில்லை என்பதை அறிந்து கொண்டு உங்களுக்கு இஞ்சி இஞ்சி என்று ஒரு அடையாளத்தை போட்டார்கள். இஞ்சி இஞ்சி என்றால் இதற்கு முடிவில்லை என்பதை நீ தெரிந்து கொள் என்று அழகாக சொன்னார்கள். மேல் நோக்கி சென்றாலும் அது பிளஸ் இஞ்சி இஞ்சி ஆகவும், கீழ் நோக்கி சென்றால் மைனஸ் போடும்போது அது மைனஸ் இஞ்சி ஆகும். கணிதம் முடிவில்லாமல் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் எப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத இருக்கிறதோ அதைத்தான் ஆதாரமாக கொண்டு விஞ்ஞானமும் இயங்குகிறது. விஞ்ஞானத்திற்கும் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஆக மொத்தம் வாழ்வினுடைய முதல் படிய கற்பனை என்று சொல்லக்கூடிய எழுகோல் தான். நாம் எதை நினைக்கிறோமோ அதை மெய்ப்பிப்பதுதான் அறிவினுடைய நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் அதுதான் உண்மை. அந்த அறத்தை நீங்கள் அறத்தோடு வாழ வேண்டுமே என்றால் 2 விஷயத்தை விட வேண்டும், 2 விஷயத்தை பிடிக்க வேண்டும். ஒரு மனிதன் எங்கே தவறுக்கான இலக்கை அடைகிறான் என்று சொன்னால் நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் தான் மனிதனை தவறான வழிகளுக்கு இட்டு செல்கின்றன. இதற்கு துணை புரிவது ஆசை. அந்த ஆசையினால் கோபம், கோபத்தினால் தவறான விளைவுகள், காமத்தினால் தவறான விளைவுகள். எனவே மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தும் அரண் என்று சொன்னார். அந்த மாசு என்பது என்னவென்று கேட்டால் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல். இந்த 4ம் இழுக்கா நீக்கியதே அறம். அழுக்காது என்றால் பொறாமை. அந்த பொறாமை என்பது நம்ம என்ன செய்யும் என்று கேட்டால் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவையை காட்டிவிடும். உன்னிடம் மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை ஏற்பட்டால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தனது அக்காவை அங்கு வைத்துவிட்டு அவள் சென்று விடுவாள் என்பதுதான் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் என்று சொன்னாள். இந்த மூதேவி வாழ்க்கைக்கு நீங்கள் அழுக்காரை வைத்துக் கொண்டிருந்தால் அதுதான் அங்கு நடக்கும். அதே போல ஆசை கோபத்தில் முடியும். அவா அழுக்காறு, அவா வெகுளி காமத்தில் கொண்டு போய் முடிக்கும் உங்களை. அழுக்காறு, அவா வெகுளி, இன்னா சொல் கடும் சொல் இறைவனையை கொள்ளும். காரணம் அன்பும் சிவனும் 2 என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவதை யாவரும் அறிகிறார். அன்பே சிவமாவதை யாவர் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புதான் இல்லறத்தினுடைய உயர் பண்பு. இறையாற்றல் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை உங்கள் சொல்லில் அன்பு கூட்டி நீங்கள் அந்த சொல்லை பயன்படுத்தினால் அந்த செயல் தானாக நடக்கும் என கூறி, அன்பும் சிவமும் வேறல்ல. எனவே இறையாற்றலை தவத்தின் மூலம் நீங்கள் பெற்று உலகியல் அறிவை உள்வாங்கி மாயையிலிருந்து விடுபட்டு நல்லறம் பேணி இல்லறம் வாழ வேண்டும் என கூறி உங்களிடம் இந்த அன்போடு விடைபெறுவது உங்கள் குரல் குருஜியின் அன்பு வணக்கம். ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும்
உயர்ந்த ஞானம் கொண்டவரின், அதாவது அறிவுடைய இறைவனின் திருவடிகளை வணங்கவில்லை என்றால் அவன் கற்ற கல்விக்குப் பயனென்ன?